ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? ஹலோ, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஏனே மண்டை எப்படி இருக்கு? தலைலாம் சீவலியா? ஓகே ஓகே, எக்ஸாம் தானே நாளைக்கு? படிங்க, உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக சமைக்கிறேன். ஓகே, உனக்கு என்ன சட்னி? ரெட் சட்னியா? தக்காளி சட்னி. உனக்குமா? உனக்கு மேடம்? யோ, ஏனே மூணு பேரும் மூணு சட்னி, ஆளுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக சட்னி சொல்கிறீங்க. சரி, ஓகே, விடுங்க, செஞ்சுருவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 மேடம் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம செஞ்சு தான் ஆகணும். கண்டிப்பாக நம்ம போகிறோம், 3 சட்னி செய்கிறோம். ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. சின்ன ஜீரகம், வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகாய், இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிப்போம். ஸோ ஃபைனலாக நம்ம அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறோம். ஒரு ஃபேன் ஒன்று வச்சுட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிருவோம். சொல்லுப்பா. ஏன் பிடிச்சிருவேன் சொல்லு. ஸோ இது தாளிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தா கொஞ்சோண்டு கொதிக்க விடணுமா, ஒரு 4-5 நிமிஷம். அதனால் கொதிக்க விட்டுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி சட்னி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி ரெடி. அடுத்து கொத்தமல்லி சட்னி நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி சட்னி ரெடி. தாளிக்க போகிறோம் நம்ம. இங்கிட்டு இட்லி வெந்துட்டுருக்கு. கொத்தமல்லி சட்னி தாளிச்சிட்டா முடிஞ்சிடுச்சு. ஸோ தாளித்து கொட்டியாச்சு. கொத்தமல்லி சட்னி ரெடி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி முடிஞ்சா, கொத்தமல்லி சட்னி முடிஞ்சு. அடுத்து பெரிய மேடத்துக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான், நிறைய செய்யலை, கொஞ்சம் கொஞ்சம் தான். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து தேங்காய் சட்னி. தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சிலாம் சேர்த்துட்டா ரெடி. ஸோ ஃபைனலி தேங்காய் சட்னி ரெடி. இட்லியும் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். வாங்க சாப்பிட்லாம். ஃபைனலி சட்னி ரெடி, இட்லி ரெடி. மேடம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹலோ, எப்படி இருக்குது?
சூப்பரா இருக்கு. அம்மா எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா?